நம்மளோட வயசு என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வயசு சொல்லுவோம் 25, 26, 27, 30, 40 அந்த மாதிரி வயசை நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு எப்ப வந்தோமோ அப்ப வந்துதான் நம்மளோட வயசு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வருஷம் வரை வாழ்ந்தாங்க அப்படின்னா 50 வருஷம் வரை வாழ்ந்தாங்க, 70 வயசு வரை வாழ்ந்தாங்க, 100 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்துல நம்ம எப்ப விட்டுட்டு போறோமோ அததான் வயசு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம உடலுடைய வயசு. நம்ம உடல்ல நம்ம எப்ப இருந்து வந்தோம் அது கூட நம்ம முழுசா சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாவுடைய வயசுக்குள்ளே நம்ம முழுசா ஃபார்ம் ஆயிட்டோம். அப்போ அது உடலோட வயதும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அப்ராக்சிமேட்லி இது நம்ம வாழக்கூடிய இந்த உடலுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கையோட வயது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம இந்த சோலோட வயது என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சோல் அப்படின்னா நம்மளோட ஆன்மா, நம்மளோட நப்ஸ், அதோட வயசு என்ன அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம இறக்குறோம், இறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம இறந்து போயிடுறோமா அப்படின்னா அதுவும் தெரியாது. சோ நம்ம இப்போ ஈவன் முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லி இல்ல, கிறிஸ்டியன்ஸ் இல்ல ஹிந்துஸ்ன்னு இல்ல சயின்டிபிக்கா பார்த்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உயிர் எங்க போகுது அப்படின்னே நிறைய பேரால கண்டுபிடிக்கவே முடியாது. சோ அது இன்னும் கண்டுபிடிக்கல எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியல. பட் சயின்ஸ்ல சில விஷயங்கள், குவாண்டம் பிசிக்ஸ், கான்சியஸ்னஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ்லாம் இதை பத்தி என்ன பேசுது, நம்மளோட உயிரை பத்தி, ஆன்மாவை பத்தி, நப்ஸை பத்தி, சைக்காலஜி பத்தி என்ன பேசுது அப்படின்றதா இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்கிறோம். ஸோ சயின்டிபிக்கா இருக்க போது பிளஸ் அடிஷனலா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் அது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி, ஏற்கனவே இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதாவது ஒரு மக்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே அவங்க கூட பழகி இருக்கோமோ அப்படின்ற மாதிரி, தேஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிரும், ரொம்ப பழக ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி சில நேரம் ஃபீல் இருக்கும். சில நேரம் நம்ம சொந்த பந்தத்துல இருப்பாங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. இவங்களை பார்த்தா ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரியல, ஆனா பேசிக்கா எனக்கு பிடிக்காது. எல்லா மனுஷங்களுக்குமே இந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு சிலரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும், அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தாலே பிடிக்காது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் நம்மளால சொல்ல முடியாது. சோ இது இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சயின்டிபிக்கா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னா இஸ்லாமிக்கா அதுக்கு ரீசன் இருக்கு. சோ இஸ்லாமிக்கா என்ன ரீசன் இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி சொல்லி காட்டாங்க என்ன அப்படின்னா, உயிர்கள் படைக்கப்பட்ட போது அந்த உயிர் ஒரே ஒரு நேரத்துல அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது படைக்கப்படல. உயிர் எல்லாமே இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதன் வரை எல்லா உயிர்களும் ஒரே நேரத்துல படைக்கப்பட்டுச்சு. சோ அத்தனை உயிரும் ஒரே நேரத்துல இருந்து அது எங்க இருந்துச்சு? ஆலமுல் அவுரா அப்படின்ற இடத்துல. அவுரானா மறைக்கப்பட்ட இடம். சோ ஒரு மறைக்கப்பட்ட இடத்துல எல்லா உயிரையும் நல்லா போட்டு வச்சிடலாம். அப்படி இருக்கும்போது ஒரு உயிர் இன்னொரு உயிர் கூட உறவாடும். அப்படி உறவாடு இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த உறவாடின உயிர்கள் எல்லாம் நெருக்கமாக்கும். யார் அப்போ யாரும் தூரமா இருந்தாங்களோ, லைக் உறவாடாம அந்த கனெக்ஷன் இல்லாம இருந்தாங்களோ, அவங்க இந்த உலகத்துல கனெக்ஷன் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். சோ அப்ப பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஒருத்தவங்க ஃபெமிலியரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம உயிரா இருக்கும் போதே அவங்க கூட பழகிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ அப்படி ஒரு கனெக்ஷனா அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். சோ இப்போ சயின்டிபிக்கா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ சோலோட ஏஜ் என்ன, சோல்னா என்ன ஆக்சுவலா? இப்போ இந்த சோலை பத்தி படிக்கிறது தான் சைக்காலஜி அப்படின்றது உருவாச்சு. இது எப்ப உருவாச்சு அப்படின்னா 7th செஞ்சுரியில, அதாவது 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 7ஆம் நூற்றாண்டுல சைக்காலஜி அப்படின்ற ஒரு அறிவியலை கொண்டு வராங்க. யார் கொண்டு வரா அப்படின்னா அரபியர்கள் கொண்டு வராங்க. ஏன் அரபியர்கள் கொண்டு வராங்க அப்படின்னா மன ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கு, அதை மன ரீதியா நம்ம பேசிதான் சரி பண்ண முடியும், அதுக்கு மன ரீதியா நம்ம ஆறுதல் சொல்லிதான் அந்த கவலைகளை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிதான் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு டிபார்ட்மெண்டா கொண்டு வராங்க. இது எங்க இருந்து வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் சயின்டிபிக்கா நான் சொல்றேன். சோ சயின்ஸ்ல இப்போ ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் இது தெரியும். அப்போ 6ஆம் நூற்றாண்டுலதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவங்க அட்ரஸ் பண்றாங்க மனசுக்குன்னு ஒரு நோய் இருக்கு, அந்த மனநோயை நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக, அதாவது இறைவனை நினைவு கொள்றதன் மூலமாக, இறைவனை நம்புறதன் மூலமாக தான் அதை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் 7ஆம் நூற்றாண்டுகள்ல அவங்களை தொடர்ந்து வந்த அறிஞர்கள் இப்னு தைமியாமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேற மத்த ரஹ்மஹுல்லா எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இவங்க எப்படின்னா இஸ்லாத்தையும் சொல்லி தருவாங்க, சைடு அவங்களுடைய மன பிரச்சனைகளை பேசி தீர்த்து அதன் மூலமா எப்படி நம்மளோட நம்பிக்கை அதிகப்படுத்துறது, சந்தேகத்தை குறைக்கிறது, எப்படி நம்ம நம்பிக்கையோட இந்த உலகத்துல வாழ்றது, ஓவர் திங்கிங் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்தையுமே ஒரு டிபார்ட்மெண்டா வைக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்சதுதான் சைக்காலஜி. ஆனா போக 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 அறிவியல் மாற்றங்கள் வர 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 இந்த ஆங்கிலேயர்களுடைய மருத்துவம் அப்படின்றது உள்ள வர ஆரம்பிச்சது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியை உள்ள கொண்டு வராங்க. கிறிஸ்டியானிட்டி உள்ள கொண்டு வரும்போது சைக்காலஜியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் எப்படி ஸ்டாப் பண்றது? சரி, ஓகே, எந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஸ்டாப் பண்ணிடலாம்.
மன ரீதியா பிரச்சனை, மன ரீதியா சைக்காலஜி கவுன்சிலிங் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எதை வச்சு கவுன்சிலிங் கொடுக்கறது? இப்போ இறைவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னா அவன் இருக்கான்னு நம்புங்க, அவன் பார்த்துப்பான்னு நம்புங்க, கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடவுளே இல்லை அப்படின்னு வரும்போது அப்ப சைக்காலஜி என்ன அப்படின்ற போது அது சோல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெறும் உயிர் உயிர் ஒண்ணு இருக்கு. அந்த உயிருக்கு சில விஷயங்கள் நடக்கும், சில பிஹேவியர்னு இருக்கு. அந்த பிஹேவியரை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி மாறும். அந்த பர்சனாலிட்டியை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இதோட பேசிக்லாம் பிஹேவியரல் தெரப்பி, பர்சனாலிட்டி தெரப்பி, அந்த மாதிரி தெரப்பிஸ் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம தூக்கம் வரலையா, நீ ஓவரா திங்க் பண்றியா, அதுக்காக ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கும். இது என்ன பண்ணும்னா உங்க உடம்புல தூக்கத்தை வர வைக்கும், அதனால நீ திங்க் பண்ணாம இருக்கும் அப்படின்னு உடல் ரீதியான பிரச்சனையா மாற்றப்பட்டுருச்சு. அது ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம டாபிக் குள்ள போகலாம். இந்த சோல் எங்க இருந்து வந்துச்சு, எங்க போகுது, இத சயின்ஸ் எப்படி பாக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உயிர்கள் இருக்கு இல்லையா, அந்த தானா உருவான அந்த உயிர் இறந்து போகிறது கிடையாது. இப்போ ஐன்ஸ்டைனோட தியரியை பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆற்றலை அழிக்கவும் உருவாக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை தானா நம்ம மனுஷங்களால உருவாக்க முடியாது. அந்த எனர்ஜியை கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, அதை உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கருத்துக்கள்லாம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தாலும் நம்ம டீப்பா படிச்சோம் அப்படின்னா புரியும். ஒண்ணும் இல்ல, பேசிக்கா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு அடி அடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பந்து அடிக்கும் போது அந்த பந்து அடிக்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம மாத்துறோம். அப்போ அது இன்னொரு ஃபார்முக்கு போகுது, ஸோ உருண்டு போகுது. அந்த எனர்ஜி என்ன ஆகுது, வேற ஒரு ஃபார்மா மாறுது. அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் எடுக்குது, ஆனா அந்த எனர்ஜி எப்பவுமே சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஆனா சயின்டிபிக்கா பார்த்தா உயிர்கள் இறந்து போகல, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து வேற ஏதோ ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்லயோ காத்துல கறக்குதோ, பட் அது அந்த எங்கேயுமே அழிஞ்சு போகாது, அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நிறைய சயின்டிஸ்ட் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம அதை அப்படியே விட்டுறாங்க. பட் இஸ்லாம் அதுக்கு கிளியரான ஒரு பேஸ் லைனை கொடுக்குது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, உயிர்கள் எல்லாமே படைக்கப்பட்டது. உயிர்கள் படைக்கப்பட்டு ஒரு உயிரையும் எந்த நேரத்துல பிறக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அப்படி நிர்ணயிக்கும் போது மலக்குகள் அந்த அந்த கருவில, தாயுடைய கருவில குழந்தை வரும்போது ரூஹை ஊதுறாங்க. அப்படி ரூஹை ஊதப்படும் போது அந்த உயிர் அந்த குழந்தைக்கு போகப்படுது. சோ அப்போ அது வரைக்கும் அந்த உயிர் இருந்துட்டு தான் இருக்கு, ஆனா அது அப்பதான் கொடுக்கப்படுது. சோ அது வரையும் இருக்கும் போதே, உயிரோட இருக்கும் போதே அல்லாஹ் அந்த உயிர்கள் கிட்ட பேசுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன பேசுறான் அப்படின்னா, நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஆமா அல்லாஹ் நீதான் எங்களுடைய இறைவன் அப்படின்னு சாட்சி சொல்லுது அந்த உயிர். சோ அதனாலதான் நம்ம பிறக்கும் போது நம்மள படைச்சது யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்ல, அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. யார் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அந்த தேடுதல் வரும். தேடுதல் என்னோட இறைவனை தேட முடியும். அப்படி தேடுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கோம். சரி, அதுக்கப்புறம் தாயோட இதுக்குள்ள வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மரணம் திடீர்னு வருது. அது யாராலையும் போஸ்ட்போன் பண்ண முடியல, தள்ளி போட முடியல, அது யாரும் தடுத்து நிறுத்தி வைக்க முடியல. யாராவது 200 வருஷம் 300 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றாங்களா? வாழவே இல்லை. அப்ப யாராவது 1000 வருஷம் 5000 வருஷம் வாழ்றாங்களா? வாழவே இல்லை. அப்ப இந்த உயிர் எப்ப இருந்து வந்துச்சு? அதெல்லாம் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அப்ப எல்லாருக்குமே மரணம் அப்படின்றது இருக்கு. மரணிக்கிற உயிர்லாம் எங்க போகுது? ஐன்ஸ்டைன் சொல்லிட்டாரு, இல்ல சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து வேற ஏதோ ஃபார்முக்கு போகுதுன்னு சொல்றாங்க. சயின்ஸ் அப்படி சொல்லுது. இஸ்லாம் எப்படி சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிர் இந்த உலகத்துல துனியால இருக்க வரை இருக்கும். அந்த உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் அது ஃபர்ஸக் அப்படின்ற இடத்துக்கு போகுது. அதாவது கபர்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கபருடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் ஃபர்ஸக், மறைமுகமான ஒரு இடம். சோ இந்த மறைமுகமான இடத்துல நல்ல ஆத்மாவாக இருந்தா, அது நப்சாக இருந்தா அதற்கு நிம்மதியான ஒரு தூக்கமும், இல்ல கெட்டது இந்த உலகத்துல பண்ணிட்டு வந்திருக்கு நரகத்துக்குரிய நப்ஸ் அப்படின்னா அதுக்கான தண்டனைகளும் அங்க இருந்தே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அங்க இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மறுமை நாள் வருது. மறுமை நாள் வரும்போது திரும்பி எல்லா உயிர்களும் எழுப்பப்படுது. அதாவது ஃபர்ஸக்ல இருந்து திரும்பி கொண்டு வரப்பட்டு அந்த உயிர்கள் அங்க நிறுத்தப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுது. நீ என்னென்ன செஞ்ச, நீ எப்படி பண்ண, எப்படி வாழ்ந்துச்சு, எல்லா கேள்வியும் கேட்கப்படுது. இதுக்கப்புறம் சொர்க்கமா நரகமா பிரிச்சு போடப்படுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்களுக்கு மரணமே கிடையாது. சோ எப்போ ஆரம்பிச்சது, அல்லாஹ் எப்போ அந்த உயிரை உருவாக்கணும் அப்போ இருந்து கடைசி வரைக்கும் மரணமே இல்லாம அது அப்படியே வச்சுட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லுது. சோ குவாண்டம் பிசிக்ஸோட ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா, மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்றவர், அவர் சொல்லி காட்டுறாரு என்னன்னா, கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே ஃபண்டமெண்டல், அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் எல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கான்சியஸ்னஸ் தான் என்ன? ஒரு எனர்ஜி, அதுக்கான மெமரி, அது ரெண்டும் சேர்ந்தா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உயிருக்கான எனர்ஜியும் அது என்னென்ன செய்யுது அப்படின்றதுக்கான மெமரியும்.
இதேதான் குர்ஆன் நஃப்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. சோ நஃப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, அது என்னென்ன செய்யுது அப்படின்ற அந்த அமல்கள் மட்டும்தான் அதுக்கு சொந்தம். அதாவது அந்த மெமரிஸ், அந்த நினைவு மட்டும்தான் அதுக்கு சொந்தம். அது மறுமையில அந்த நினைவு மட்டும்தான் எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நஃப்ஸுக்கு ஆல்ரெடி எனர்ஜி இருக்கு, பிளஸ் அது கூட மெமரி இருக்கு அப்படின்னு. சுபஹானல்லாஹ். இந்த ஒரு சயின்ஸை நம்ம வந்து டீப்பா ரொம்ப பிஹெச்டி லெவல் படிச்சாதான் இந்த சயின்ஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா எவ்வளவு சிம்பிளா ஈஸியான முறையில குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் பேசல, அது ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்றான். சோ அது ஒரு பயணம். எங்க இருந்து ஆரம்பிக்குது? மின் ஐயி ஷையின் ஹலகா, எங்க மனிதன் படைக்கப்பட்டான், எந்த பொருள்ல இருந்து படைக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கட்டும் மனுஷன். மின் நுத்துஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா. சோ அவன் வந்து நுத்துஃபா அப்படின்ற ஒரு சின்ன பொருள்ல இருந்து, அதாவது விந்தணுவும் அந்த பெண்ணோட உயிரணுவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து அவன் படைக்கப்பட்டான். சோ அது ஃபர்ஸ்ட் ஜேர்னி. சும்ம சபீல யஸ்ஸரா. சோ அவன் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வந்துறான். அவனோட பாதை இலகுவாயிருது. அவன் இந்த உலகத்துல வந்து அவனுக்கு என்ன பாதையில போகணுமோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். சும்ம அமாதஹு ஃபஅக்பரா. சோ அதுக்கப்புறம் அவனுக்கு மவுத் வருது, மரணம் வருது. மவுத்துக்கு அப்புறம் என்ன பண்றான்? கபருக்குள்ள போறான். சோ கபர் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? சும்ம இதா ஷாஅ அன்ஷரா. அல்லாஹ் நாடும் போது அவன் திரும்ப எழுப்பப்படுறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். சோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். சோ இப்ப நஃப்ஸ் உருவானதுல இருந்து ஒவ்வொரு பகுதியா வந்து அதுக்கப்புறமா கடைசியில அல்லாஹ்வை ரீச் பண்றோம். ரீச் பண்ணும்போது அவன் சொர்க்கமா நரகமா அப்படின்னு பிரித்து கொடுக்கப்படுது. இந்த ஒரு கான்செப்டை சயின்ஸை விட டீட்டெயில்டா இஸ்லாம் தான் சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் சும்மா கதை சொல்ற மாதிரி இருக்குங்க, இது கூட அதை ஏன் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ப கூடாது அப்படின்னு இருக்கவங்க நம்பவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னா இறப்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க, இறப்பை பார்த்திருப்பாங்க ஆனா திரும்பி அவங்களுக்கு உயிர் வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க அவங்க சொன்ன விஷயத்த ஒரு ரிசர்ச்சா எடுத்து அவங்க ஃபைண்ட் பண்றாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர்ல, அதாவது இந்த உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உடல்ல இருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, எதுவுமே இல்லை, உடல்ல மூளை எதுவுமே வேலை செய்யல. ஆனா அந்த உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உயிர் வந்துருது. அப்படி உயிர் வந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது எங்க இருந்தீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்ததாகவும், அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டான பகுதியாக இருந்ததாகவும் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. உயிர்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எங்கேயோ போயிருக்கு, உடல்ல எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை, ஆனா உயிர் திரும்ப வருது. அப்ப அந்த உயிருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. இப்பதான் இந்த சோல் அப்படின்றதே நம்பப்படுது. சோ இதெல்லாம் நம்ம தெரியாம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, லைக் வெளியே இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மட்டுமே நம்ம படிச்சுட்டு இவ்வளவுதான் சயின்ஸ், இஸ்லாம் வேற ஏதோ சொல்லுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் படிங்க, ஈக்குராஹ்னு சொல்றான். சோ இப்ப நம்ம இந்த சயின்ஸை படிக்கும்போது, குவாண்டம் பிசிக்ஸை படிக்கும்போது, கான்சியஸ்னஸ் படிக்கும்போது, சைக்காலஜி படிக்கும்போது, அண்ட் வந்து நம்ம பயாலஜி படிக்கும்போது டீட்டெயில்டா இதை பத்தி நம்ம தெரிய ஆரம்பிக்கிறோம். அப்போதான் நமக்கு புரியுது சயின்ஸை விட டீட்டெயில்டா அல்லாஹ் தான் பேச முடியும் அப்படின்னு. அல்லாஹ் பேசுறான், நம்ம பாக்குறோம். அப்போ சுப்ஹானல்லாஹ், யார் இதை பேச முடியும்? படிச்சவனை தவிர யார் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மனிதன் இருக்கான்ல, அவன் வந்து குரங்குல இருந்து வந்தான் அப்படின்றது அந்த காலத்து கான்செப்ட். இப்ப ரீசெண்டா சொல்றாங்க, ஒரு மனுஷன்ல இருந்துதான், ஒரு ஜோடி, ஒரு பேர் மனுஷன்ல இருந்து எல்லா மனுஷனும் வந்திருக்கான். அந்த மனுஷன் எங்க இருந்து வந்தான் அது தெரியலப்பா, எங்க இருந்தும் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சோ இததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் ஆதமை படைச்சேன், என்னோட கையால படைச்சேன், ரூஹை ஊதுனேன், அலைஹிவ ஸல்லம் அவங்கள நான் பூமிக்கு அனுப்புனேன், அவங்கள இருந்து இந்த மனித சமூகத்தை தோற்றுவித்தேன் அப்படின்னு. அப்போ சயின்டிஸ்டால எந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ, இறைவன் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வேற ஏதாவது ரீசன் இருக்கா, இல்ல இது இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா இஸ்லாம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. ஏன் படைச்சவன் ஒருத்தர் இருக்கான், அவன் எதுக்காக படைச்சான்? மனுஷன் ஒரு பர்பஸ்க்காக படைச்சான், ஒரு ஜேர்னிக்காக படைச்சான். என்ன பர்பஸ்க்காக? இந்த தேடுதல் அப்படின்ற பர்பஸ். நம்ம கடைசியா எதை தேடணும் யோசிச்சு பண்ணு. நம்ம காணாக்கின ரூம்ல ஏதாவது காணாக்கின பொருளை தேடி இருக்கலாம், நம்மளோட ட்ரெஸ்ஸை தேடி இருக்கலாம், நம்மளோட திங்ஸை தேடி இருக்கலாம். நம்ம என்னைக்காச்சும் நம்ம எங்க வந்து வந்தோம், எங்க போறோம், நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் வந்தோம், யார் நம்மள படைச்சிருக்கா, ஏன் படைக்கணும், நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கோமா? வல்லாஹி எப்போ நம்ம அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறோமா, யார் அந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்போ அல்லாஹ் நேர்வழியே கொடுத்துருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் யோசிச்சாங்க. நம்ம எங்க இருந்து வந்தோம், யார் நம்மள படைச்சிருப்பா, இந்த சூரியன் நம்மள படைச்சிருமா, சந்திரன் நம்மள படைச்சிருமா, இந்த சிலை நம்மள படைச்சிருக்குமா? அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் டைரக்டா அவங்க கிட்ட பேசுவோம். அதே மாதிரி நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம டைரக்டா பேசுவோம் இந்த குர்ஆனின் மூலமா இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ இந்த இவ்வளவு டீப்பா நம்மளோட சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கும் போது
நம்மளுடைய இஸ்லாத்தை கனெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்த விஷயங்களை மனிதனால் சொல்லவே முடியாது. அதுவும் 1450 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால எப்படி சொல்ல முடியும்? சோ அப்போ இந்த வார்த்தைகள் அல்லாஹ் கிட்ட இருந்து அந்த வார்த்தை எதை சொல்லுது? நம்மள தேட சொல்லுது. எதை தேட சொல்லுது? என்னோட ரப்ப யார்? என்ன படைச்சவன் யார்? என்ன பாதுகாக்கிறவன் யார்? எனக்கு சாப்பாடு கொடுத்தவன் யார்? எனக்கு எல்லா திங்ஸையும் கொடுக்கறது யார்? ஒருத்தனுக்கு கொடுக்குறான், ஒருத்தனுக்கு கொடுக்கல. எல்லாரும் மரணிக்கிறாங்க, எங்க போறாங்க அப்படின்னு தேட சொல்றான். சோ அந்த தேடுதலை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லாஹ் கூட இன்னும் நெருக்கமாகும். ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சுப்போம். நம்ம இந்த உலகத்துல பாக்குற, கேட்கிற, படிக்கிற, சாப்பிடுற அத்தனை விஷயங்களும் எதுக்காக நடக்குது அப்படின்றத யோசிப்போம். நம்மளோட இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றியுடன் இருக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.